ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஆன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 4 டைப் வந்துட்டு நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. இந்த ஆப் நேம் வந்துட்டு கேம் இன்வெஸ்டர். இந்த ஆப்புக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணியோட ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஓப்பன் லிங்க் கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் லிங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ 1 by 1 நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ ஆஃபர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம், ஓகேவா? இந்த ஆப்பில் வந்துட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? என்னோட சேனலில் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துட்டு ஒரு ரிவ்யூ தான், ஓகேவா? நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு பேமெண்ட் வந்து அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, என்னால் இன்வெஸ்ட் பண்ணி ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஆப்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்த உடனே ஹோம் பேஜ் இது போல தான் இருக்கும். நமக்கு ஃப்ரீயாகவே வந்து ஜாயினிங் போனஸ் வந்துட்டு 300 கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம பிளான் பை பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அமௌண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி வந்துட்டு செக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்கிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டெய்லி வந்துட்டு செக்கிங் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா அதோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நீங்களே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம பிளான் டீட்டெயில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோம் பேஜ்லேயே நமக்கு வந்துட்டு பிளான் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் நமக்கு எப்போதுமே இருக்கிற பிளான்ஸு. இப்போ வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு ஃபண்ட் ஆப்பு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு நமக்கு ப்ராஃபிட்டோட இந்த ஆப்பில் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் இது தான் இந்த ஆப்லேலாம், ஓகேவா? இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 1000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1000 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா இந்த 300 நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிளான் நீங்கள் பை பண்ணாலுமே நீங்கள் அந்த 300 லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பிளான் பை பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 700 மட்டும்தான், ஓகேவா? 700 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த 300 வச்சு நீங்கள் இந்த 1000 பிளானை வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டுது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. 1000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெய்லி இன்கம் நமக்கு 20 ரூபா கிடைக்கும். டோட்டல் வேலிட்டி வந்துட்டு 180 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த 180 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 1000 ரூபீஸ் வந்துட்டு நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கிடைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான், ஓகேவா? அது வரையும் போகுமா அப்படின்னாக்கா அது ஒரு டவுட் தான், ஓகேவா? ஃபண்ட் ஆப் அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் நாள் போகும். ஒரு 6 months 7 months நல்லாவே போகும். சம்டைம் வந்துட்டு ஒரு 2 months 3 months அந்த மாதிரி ரேஞ்சிலையும் க்ளோஸ் ஆகும். இது எல்லாமே நம்ம தாண்டி தான் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கணும், ஓகேவா? சம்டைம் வந்துட்டு ஃபயர் கூட பண்ணுவாங்க. ஃபயர்னாக்கா நம்மளோட ஐடியா வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க, ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் பிளான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 2400 கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கம் 49 ரூபா. இதோட வேலிட்டி 180 நாள் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் எவ்வளோ வரும்னாக்கா 8856 ரூபா. 180 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க, ஓகேவா? இந்த ஆப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு 20 days எடுத்துலாம். அதுக்கப்புறம் வர போகிறது அமௌண்ட் நமக்கு ப்ராஃபிட் தான். தேர்ட் பிளான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 5000 கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்கம் 105 ரூபா கொடுத்துருக்காங்க. இதோட வேலிட்டி எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்கன்னா 210 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ப்ராஃபிட்டோட நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளான்க்கெலாம் போக வேண்டாம். என்னோட சஜஷன் என்னன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு தேர்ட் பிளான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு 2400 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இப்போ ஆஃபர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லைவாக உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி பிளானை பை பண்ணி காட்டுறேன். எல்லாருமே இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? நான் எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆப் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம வந்துட்டு இவ்வளோ ஆப்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு எப்போ போய் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? நான் இந்த ஆப்பில் ரிஸ்க் எடுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேவா? நான் வந்துட்டு 2400 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு போட்ட ஒரு பாதி அமௌண்ட் இந்த ஆப்பில் நான் எடுத்துட்டேன், ஓகேவா? அந்த அமௌண்ட் எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே தான், லாஸ் ஆனாலும் நான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்லேயும் வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய அமௌண்ட்டை ஒரே ஆப்பில் வந்துட்டு போகிறீங்க. ஸோ அந்த தப்பை யாருமே பண்ணவே கூடாது. உங்ககிட்ட ஒரு 5000 இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 5 ஆப் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த 5 ஆப்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2 ஆப் க்ளோஸ் ஆனாலும் மிச்சம் 3 ஆப்பில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஆப்பில் வீக்கெண்ட் நமக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போது 2 ஆஃபர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ யூஸராக இருந்தாலும் அதை வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பிளான் வந்துட்டு பை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த 2000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 15 daysலேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் பை பண்ணுங்கள். கீழே உள்ள பிளான் வந்துட்டு யாருமே பை பண்ணாதீங்க. 360 நாள் கழிச்சு தான் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி வேலெட் ஆகும், பட் அதை நம்ம வித்ட்ரால் பண்ண முடியாது. 360 நாள் கழிச்சு தான் நம்ம வித்ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த பிளான் யாருமே பை பண்ணாதீங்க. அகைன் வந்துட்டு நான் சொல்லிட்டேன், ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டில் உள்ள அந்த 15 days கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளானை வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவாகவே பிளானை பை பண்ணி நான் காட்டுறேன்.
இப்போ பிளானை நான் பை பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு 600 கொடுத்துருக்காங்க. 15 டேஸ் கழிச்சு நம்ம வந்துட்டு ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட் 2000. ஓகேவா? இதெல்லாம் டெய்லியுமே வித்ட்ரால் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு இன்கம்லாம் கிடையாது. ஓகேவா? ஃபண்ட் ஆப்னாலே நமக்கு மினிமம் 200 கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டெய்லி இன்கம் வந்துச்சு ஒரு 3 நாள் கழிச்சு நமக்கு 200 வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் உள்ள ஆப் இது. எல்லா ஆப்ஸையும் நீங்கள் வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நிறைய ஆப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு இருக்குது. இப்போ பிளான் டீட்டெயில் எல்லாருமே பார்த்தாச்சு. இப்போ எப்படி இந்த ஆப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிடலாம். இப்போ 2000 நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆல்ரெடி 300 ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இப்போ நான் 1700 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுமானது. பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜிபே, ஃபோன்பே எல்லாமே வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த QR கோடை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் பே பண்ணிக்கலாம். இல்லை இந்த UPI காப்பி பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். UTR கோடு இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு UTR கோடு வந்துட்டு என்டர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வர வரை வெயிட் பண்ண உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பேமெண்ட் பண்ணி கம்பல்சரி நீங்கள் UTR கோடு என்டர் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த வேலெட்டில் வந்துட்டு கரெக்டாக 2000 வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லை இன்னொரு பிளான் நான் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த பிளானும் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஜெனரலில் உள்ள இந்த பிளான்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 1000 பிளான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டெய்லி இன்கம் 20 ரூபா கிடைக்கும். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் வரணும் அப்படின்னாக்கா அந்த 2400 பிளான் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய அமௌண்ட்டாக எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போல் கம்மியான அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஓகேவா? எல்லா ஆப்ஸ்லையுமே நீங்கள் வந்துட்டு பெரிய அமௌண்ட் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் கிடையாது, இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் கம்மியாக அமௌண்ட் டெய்லி இன்கம் வருது அப்படின்னாக்கா ஸோ அது வந்துட்டு நமக்கு லாங் லாஸ்டிக்காக போகும். அதை வந்துட்டு யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க. டெய்லி நமக்கு வந்துட்டு 100 ரூபீஸ் இல்லை 200 கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். 2000 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தாராளமாக 100 ரூபா 200 ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா 500 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே நாளில் 100 ரூபீஸ் கிடைக்கும், 5 நாள் நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா மிட்டம் ஆப்பை சூஸ் பண்ணுறீங்க. மிட்டம் ஆப் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். அதோட வேலிடிட்டி ஜஸ்ட் 3 நாள்லேருந்து 15 டேஸ் போணுச்சு அப்படின்னா ப்ராஃபிட். மோஸ்ட்லி அந்த ஆப் வந்துட்டு அவ்வளோ டேஸ் போகாது. இந்த ஆஃபர் பிளானை வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் மட்டும்தான் பை பண்ண முடியும். ஓகேவா? அகைன்லாம் நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு பிளான் பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் இந்த ஆஃபர் பிளானை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட லிங்க். இந்த லிங்கை காப்பி பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ரெடினா மட்டும் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் லிங்க் வந்துட்டு கொடுத்துட்டு இன்வைட் மெம்பர் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லிங்க்லேருந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரல் கமிஷன் வந்துட்டு ஆட் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கமிஷன் வந்துட்டு ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கிடைக்கும். ஏஜென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டில் 1 மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 200 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கமிஷன் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 300 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஆஃபர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மை டீம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 டேஸ்லேயே தான் நான் ரெஃபரல் கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் லிங்க் கொடுக்கவே இல்லை. நான் எப்போ ஜாயின் பண்ணணும் ஸோ அந்த டைமில் தான் நான் உங்களுக்குமே கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஸ்னாலே நம்ம ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி நம்ம வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிளானுக்கான டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும். ப்ராஃபிட் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த பேஜ் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா நான் செக் பண்ணிப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் CC நம்பர் வாங்கிக்கலாம். அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வித்ட்ரால் அக்கௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் வித்ட்ரால் அக்கௌண்ட் அப்படி இருக்கா, அதை கிளிக் பண்ணி இப்போ வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஷோ ஆகும். அதுக்கு கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு OTP வரும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்ன பேங்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்டர் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு கரெக்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னாக்கா வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரால் அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வித்ட்ரால் வந்துட்டு பண்ணிக்கலாம். மினிமம் வித்ட்ரால் இந்த ஆப்பில் வந்துட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. 5% டேக்ஸ் போக உங்களுக்கு பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வித்ட்ரால் டைமிங் வந்துட்டு 10 மணி டு ஈவினிங் வந்துட்டு 5 o'clock வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே தான் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே வித்ட்ரால் பண்ணிக்க முடியாது. ஸோ ஓகேங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? நான் இதில் பர்சனலாக யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகே இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னா மட்டும் லிங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஏர்னிங் அப்ளிகேஷன் நம்மளோட சேனல் வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா செக் பண்ணிவிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் பாக்ஸையும் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே நான் டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ गाइस இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்து ஈஸியாக ஆன் பண்ண நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க.